நாளை வெள்ளிக்கிழமை ஆங்கிலம் ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2026 திருதியை திதி. நாளை காலையிலே பல பசுக்கள் வளரும் மடங்கள், கோசாலைகள், தனியார் இடங்களிலே முன் அனுமதி பெற்று பசுக்களை புனிதமாக நீரில் குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அடர்த்தியான நல்ல வாசனை உள்ள சாம்பிராணி புகை போட்டு கோசுக்தம், ஸ்ரீ சுக்தம், லக்ஷ்மி பூஜை செய்து தர்ப்பணங்களை அளித்து வந்தால் தீர்க்க முடியாத பிரச்சனை, ஏன் அரசையே ஆளலாம், அரசாங்கத்தையே ஆளலாம், ராஜயோகம் கிட்டும், போன பதவிகள் திரும்பி வருகின்ற நாள். குறைந்தது 12 பசுக்கள் உள்ள இடங்கள் மற்றும் பல ஆலயங்களில் உள்ள கோசாலைகள், இவைகளில் நீங்கள் நேரடியாக செய்ய வேண்டும். ஒரு ஆலய ஏற்பாடு செய்துவிட்டு நாம் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடாது. நேரடியான காரியங்களுக்கு அற்புதமான பலன்கள் தரும். எத்தனை பசுமாடுகளுக்கு புடவைகள் சாத்தி, பூமாலை சாத்தி, முழுமையாக புஷ்பத்தினாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து அந்த பிரசாதத்தை எல்லோருக்கும் தானம் கொடுக்கும்போது மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, சொல்ல முடியாத மகிழ்ச்சி கிடைக்கும். பல பேர் தான் செய்யாத தவறுகளை தன் மேல் பழி சுமத்தி எதிர்காலத்தில் பெரும் துன்பத்திற்கு ஆளாகும் ஒரு நிலையானது இப்பொழுது உள்ள கிரக தோஷத்தால் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது வராமல் தடுப்பதற்கு வந்தவர்களும் இப்பொழுதே விழித்து கொண்டு ஒரு உத்தம குருவை வைத்து கொண்டு செய்யுங்கள். ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன், இன்றைய நாள் எப்படி, ஜாதக கட்டம் என்று சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை ஜோதிடர்கள், அருள்வாக்குக்காரர்கள் எல்லாம் சொல்லித்தர வேண்டும். ஏதோ நம்மை பார்க்க வருகின்றார்கள் என்பதை வைத்து கொள்ளக்கூடாது. இறைவன் ஒருவனே பெரியவன், படைத்தவன் தான் பெரியவன், படித்தவன் அத்தனை பேரும் பெரியவன் அல்ல. எத்தனையோ உயர்ந்த படிப்பில் உன்னத பதவியில் இருந்தவரெல்லாம் பூமியில் இல்லை, புறப்பட்டு விட்டார்கள். ஆகையினால் மனிதன் மனிதனே, இறைவன் இறைவனே, எந்த காலத்திலும் இறைவன் ஒருவனே நிரந்தரமானவர். ஆகையினால் நாளை வெள்ளிக்கிழமை திருதியில் கோபூஜை என்பது பலரும் ஒன்றாக சேர்ந்து செய்யுங்கள். பசுமாட்டிற்கு மலைவாழைப்பழம், நல்ல சர்க்கரை பொங்கல், நிறைய விதவிதமான காய்கறிகளை கொடுங்கள். சாகம்பரியினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். இப்படி வாழைப்பழம் மட்டும் கொடுத்து விட்டு 1, 2 கொடுப்பதெல்லாம் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பலன் வரும்? வயிறாட அவர்களுக்கு உணவு போடுங்க. பசுக்களை அடிக்காதீர்கள், திட்டாதீர்கள். சில இடங்களிலே பசுக்களை வதைக்கிறார்கள். அந்த பாவமானது நாட்டையே உழுக்கும். அதனால் வந்தது தான் முதலில் நீர் பஞ்சம். அடுத்தது தேவையற்ற, ஒவ்வொரு வீட்டிலும் வியாதி இல்லாதவர்களே இல்லை என்ற நிலை வந்துவிட்டது. இன்னும் ஓரிரு வருடங்களிலே இப்பொழுது பிறந்த குழந்தைகளுக்கும் கண்ணுக்கு கண்ணாடி அணியும் ஒரு அவல நிலை வந்துவிடும். அந்த கண்ணாடியானது அடிக்கடி மாற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இப்படி கால நேரம் பார்க்காமல், பிரபலாரிஷ்ட யோகம், ராகு காலம், யமகண்டம் பார்க்காமல் அஷ்டமி திதி, நவமி திதியிலே சில காரியங்களை செய்வது, பதவி ஏற்பது, புது வேலைகளிலே சேருவது, ஜாயிண்ட் பண்ணுவது, இப்படிப்பட்ட தவறை செய்தவர்களுக்கு பெரும் தொல்லைகள் ஏற்படும் நாள். இப்பொழுது கூட இருந்து குடிப்பறிக்கும் கூட்டமானது ஒவ்வொருவருக்கும் வந்து சேரும். காரணம், கிரகங்கள் அப்படி இருக்கின்றது. நம்பிக்கை துரோகம் என்பது சர்வ சாதாரணமாக நடக்கும். இது எல்லோருக்கும் பொருந்தும். வீடுகளுக்கு, குடும்பங்களுக்கு, தெருக்களுக்கு, நாட்டை, மாநிலத்தை, மாகாணத்தை ஆளுகின்றவர்களுக்கெல்லாம் எதிர்வினை சக்திகளை போக்குவதற்கு நீங்கள் சத்தங்கமாக உன்னதமானவர்களுக்கு நீங்கள் பிரார்த்தனையும் செய்யலாம். உங்களது குலதெய்வ வழிபாடுகளை கொண்டாடி மகிழுங்கள். குறிப்பாக பல அம்மன் சக்தி பீடங்களை கொண்டாடுங்கள். இப்படி சக்தி வாய்ந்த சாமுண்டீஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி, மூகாம்பிகை, காமாட்சி, இப்படி பல இடங்களிலே அம்மன் இருக்கின்றார்கள். இப்படி அம்மன் கோயிலில் வழிபாடுவதும், அந்தந்த ஊர்களில் உள்ள எல்லை அம்மன், ரேணுகா பரமேஸ்வரி, இப்படி அரைக்காசு அம்மன், சுக்கிரவார அம்மன், மாலையிலே சிவாலயத்திலோ பல ஆலயங்களிலோ தங்கத்தேர் இழுப்பதற்கு பணம் கட்டி பல பேரை இழுக்க வைத்து மகிழ்ச்சியாக கொண்டாடினால் வீட்டில் தரித்திரம் முழுமையாக நீக்கப்படும். அற்புதமான நல்ல நாள். இப்படி ஒவ்வொரு நாளும் திடீர் என்று ஒரு பயம் கலந்த வாழ்க்கை ஏற்படும். நாம் பணம் வைத்திருக்கிறோம், காசு வைத்திருக்கிறோம் என்று நினைப்பவர்களுக்கு தூக்கம் கெட்டுவிடும் நாள் ஆரம்பமாகிவிட்டது என்று கிரகங்கள் சொல்லுகின்றது. கால சர்ப்பதோஷம், இது நடக்கும் அது நடக்கும் என்று சொன்னால்
அது நடக்கவில்லையே என்று கேட்டால் என் கண்ணை மறைத்து விட்டது. இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடும். ஆகையினால் பெரும் நிலையில் உள்ளவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வெளியிடங்களிலே தெரியாதவர்களிடம் எந்த பொருளையும் யாரும், குழந்தைகள் முதல் பெரியவர் வரை, உணவிலோ சாப்பாட்டிலோ ஒரு மிட்டாய் கூட வாங்கி சாப்பிடாதீர்கள். காலம் அப்படி இருக்கின்றது. கலப்படம் நிறைந்த உலகமாக மாறிவிட்டதே. ஆகினால் பால் நல்லா இல்லை, ஒரு எல்லாம் கலப்பட பால், பசும்பால் இல்லை. இப்படி ஒன்று ஒன்றாக எண்ணெயிலிருந்து சீயக்காயிலிருந்து வாங்கின்ற எல்லா பொருளும், பழங்கள் வரையும் ஹைபிரிட் இப்படி என்று மாற்றிவிட்டார்கள். ஆரோக்கியம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால் நீர்வளம் பெருகுவதற்கு, முதலைகளுக்கு உணவிடுவதனால் நல்ல மழை நீர் கிடைக்கும் என்பதை உயர்நிலையில் உள்ளவர்கள் அதை தர்மமாக செய்யுங்கள். நல்ல ஒரு சர்க்குருவை நாடுங்கள். எல்லாவற்றிற்கும் வழி திரு அண்ணாமலையில் தான் கிடைக்கும். அங்கே சாபம் பெற்றவர்களுக்கு நிவாரணம் எந்த காலத்திலும் கிடைக்காது. இப்படி பல ரகசியங்களை சொல்லுகின்ற குருவை வைத்து கொள்ளுங்கள். உங்களை தொட்டு உங்களை ஒவ்வொரு காரியத்திலும் சுட்டி காட்டுகின்ற அற்புதமான வழி நடத்தும் நல்ல குருவை வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது சிறப்பாக இருப்பீர்கள். குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் நாளானது வந்துவிட்டது. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனாலும் தீய சக்திகள் பெறுகின்ற நாள் எதுவும் என்னுடையதெல்லாம், அனைத்தும் உடையதே. அருளாளா அருணாச்சலா.